டிவி நேயர்களுக்கு வணக்கம். தந்தி மோட்டார் எபிசோட்ல இன்னைக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் பெங்களூர்ல இருந்து. த மோஸ்ட் பிராக்டிக்கலான ஒரு ஃபேமிலி கார், அதுவும் 6 or 7 சீட்டர்ல அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இந்த காரை நம்மளால வெளியே எடுக்கவே முடியாது. அதுதான் கியாவோட கேரன்ஸ். அப்போ அந்த கேரன்ஸ்ல ஒரு எஸ்யூவிக்கு நிகராக ஃபீச்சர்ஸ் இல்லாமல் இருந்தது. அப்போது அதை வந்து ஃபுல்லி லோடடா இப்போ அந்த கேரன்ஸில் கிளாவிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இந்த கிளாவிஸ் ஒரு எஸ்யூவியில் இருக்கிற அத்தனை கம்ஃபர்ட்டும் அத்தனை ஃபீச்சர்ஸும் லோடராக வந்து உங்களுக்கு வந்திருக்கு. அப்படி என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்க்ளூசிவான ஆட்டோமொபைல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட தந்தி மோட்டாரோட யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெஹிக்கிளோட ஃப்ரண்ட்டில் என்னென்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் மெட்டலில் பார்க்கும்போது பெருசாக சேஞ்சான ஃபீல் வந்து இல்லை. இன்ஃபேக்ட் இந்த போனட்டுமே வந்து சேம் ப்ரொஃபைலில் தான் வந்து உங்களுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஹிஞ்சுமே வந்து ஏற்கனவே இருந்த விஷயந்தான். பட் இதுக்கு கீழே கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அதனால் ஃப்ரண்ட் லுக்கே வந்து கொஞ்சம் அப்லிஃப்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹெட்லைட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த சிராஸோட ஹெட்லைட் வந்து இங்கே வந்திருக்கு. ஒரு 3 கிறிஸ்டல் ஐஸ் கியூப் ஸ்டைலில் இருக்கிற ஹெட்லைட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டூமுமே இந்த எட்ஜு வரைக்கும் வந்து வந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் சிராஸ்லையுமே வந்து இந்த எட்ஜில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே பேட்டர்னில் தான் இங்கேயும் உங்களுக்கு கிடைக்கிது. ஒரு ஸ்டார் மேப் டிஆர்எல் வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. இங்கே கீழேருந்து இப்படி போயிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைலில் வந்து ஒரு டிஆர்எல், இந்த மேலே இருக்கிற போர்ஷன் மட்டும் உங்களுக்கு பிளிங்கராகவும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். கீழே வந்து ஃபாக் லேம்ப் செட்டப் வந்து எதுவுமே கிடையாது. இந்த டிஆர்எல் வந்து எண்ட் டு எண்ட் கனெக்ட் ஆகி இங்கே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி ஒரு ஃப்ரண்ட்டோட கேமராவும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரேடாஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். கேரன்ஸில் மிஸ் ஆன விஷயம் அப்படின்னா இந்த ஆடாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் வந்து ஒரு லெவல் 2 ஆடாஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஒரு 20 ஃபீச்சர்ஸோட உங்களுக்கு அது கொடுத்துருக்காங்க. இந்த டாப் எண்டில் 17 inch அலாய், கிறிஸ்டல் கட் டியூவல் கலர் அலாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்க முடியும் பிளாக் அண்ட் தென் ரியல் மெட்டலோட அந்த ஃபீல்மே வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. டயரோட ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 215/55 R17 இந்த டாப் எண்டில் கிடைக்கிது. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் கொடுத்துருக்காங்க. சைட் வியூ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அகைன் கேரன்ஸ்க்கும் இருக்கும். பெருசாக சேஞ்ச் வந்து நமக்கு தெரியல. ஏன்னா மெட்டலில் எந்த சேஞ்சுமே வந்து உங்களுக்கு பண்ணல. ஒரு சில சின்ன சின்ன கார்னிஷ் விஷயங்கள் வந்து உங்களுக்கு உள்ளே வந்திருக்கு. இங்கே இந்த டோரோட கனெக்ட் ஆகி இருக்கிற இந்த மெட்டலோட ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. த்ரூ அவுட் லென்த்து இந்த ரன்னர் போர்டில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு பெருசாக பல்கியான ஒரு கிளாடிங். அப்போது வண்டிக்கு ஒரு மாதிரி பல்கியாக ஃபீல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்ஃபேக்ட் உங்களுக்கு வீல் ஆர்ச் வரைக்கும் அது வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹேண்டில் வந்து பாடி கலர்லேயே வந்து உங்களுக்கு கிடைக்கிது. இங்கே மேலே ஷோல்டர் லைன்லேயுமே வந்து ஒரு ஸ்ட்ரிப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஒரு ரூஃப் ரெயில் வந்து கிடைக்கிது. ஸோ இந்த கிளாவிஸில் பேனராமிக் சன்ரூஃப் வந்து உங்களுக்கு உள்ளே வந்திருக்கு. பட் இதுலேயே வந்து சிங்கிள் பெயின் சன்ரூஃபும் ஆப்ஷனலாகவும் நீங்கள் அதில் எடுத்துக்கலாம். இங்கே ஓஆர்விஎம் நம்ம பார்க்கும்போது ஒரு 360 டிகிரிக்குரிய அந்த கேமரா வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஃபோல்டபுளாக இருக்குது. அதே மாதிரி பிளைண்ட் ஸ்பாட்க்குரிய இண்டிகேஷனும் நமக்கு அதில் கொடுத்துருக்காங்க. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி அஃபிஷியலாக எந்த இன்ஃபர்மேஷனும் வந்து அவங்க கொடுக்கல. ஸோ பட் இந்த சைட் வியூ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட கேரன்ஸை பார்த்த அதே ஃபீல் தான் இருக்குது. பெருசாக வந்து உங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை. ஸோ ரியரோட லுக் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு இன்டெகிரேட்டடாக ஒரு ஸ்பாய்லர் வந்து கொடுத்துருக்காங்க. இது பேஸ் வேரியண்ட்லேருந்தே கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ரூப் மவுண்ட் ஸ்டாப் லைட் வந்து எல்இடியில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த விண்ட்ஷீல்டில் டீஃபாகர் லைனும் இருக்குது. ஒரு வைப்பரும் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு சேஞ்சு, கேரன்ஸில் கிளாவிஸ் அப்படிங்கிற ஒரு பேட்ச் ஆட் ஆயிருக்கு. ஸோ டெயில் லேம்ப்மே வந்து உங்களுக்கு அப்கிரேட் ஆயிருக்கு. இது வந்து ஒரு ஸ்டார் மேப் டெயில் லேம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் எப்படி டிஆர்எல் இருக்குமோ அதே மாதிரியே இது வந்து ஃபுல்லி வந்து ஒரு கனெக்டட் ஸ்ட்ரிப்பில் கிடைக்கிது. ஒரு சோனட்டை பார்த்த ஒரு ஃபீல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த டைகர் நோஸ் அப்படிங்கிற ஃபீல் கொடுக்கறதுக்காக இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லைட் வந்து ஸ்லைட்டாக இங்கே ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கியாவோட பேட்ச் எல்லாமே வந்து ஒரு மேட் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு இருக்குது. இந்த கலருக்கு பெருசாக எடுக்கல, பட் டார்க் கலருக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது 7 ஸ்பீட் டிசிடி தான் நம்ம கூட இருக்குது. அந்த ஒரு பேட்ச் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து சென்சார்ஸ் கார்னர்ஸில் 2,
இங்கே ரெண்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ எட்ஜ் வரைக்கும் அது நீட்டாகவே வந்து உங்களுக்கு கைட் பண்ணுது. இன்ஃபேக்ட் ஆடாஸோட ரியர் கொலிஷனும் சூப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம போட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ போட் வந்து 216 லிட்டர்ஸ் வந்து இதோட பூட் ஸ்பேஸு வித்து அந்த தேர்ட் ரோவை கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் போட்டுறீங்க அப்படின்னா ஒரு 216 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. கேரன்ஸில் உங்களுக்கு என்ன ஸ்பேஸ் கிடைக்குதோ அதே ஸ்பேஸ் தான். இது வந்து 50-50 வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போது இன்கேஸ் நீங்கள் லக்கேஜ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த 50 நீங்கள் லோட் பண்ணும்போது ஒரு ஃப்ளாட்டாக ஒரு ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்குது. இல்லை கம்ப்ளீட்டாக தேர்ட் ரோவை நீங்கள் வந்து பூட்டுக்காகவே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இது ரெண்டையுமே வந்து உங்களால் அழகாக இப்படி ஃபோல்டு பண்ணிக்க முடியும். இப்படி ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளாட்டான ஒரு பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. நல்ல மேசிவாக உங்களோட திங்ஸை எடுத்துகிட்டு போகலாம். அப்போது எங்கள் ஃபேமிலியில் ஒரு 5 பேர் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 7 சீட்டர் வேரியண்ட் எடுக்கும்போது ஃப்ரண்ட்டில் ஒரு 3 பேர், அதுக்கு முன்னாடி டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர் 5 பேர் எடுத்துகிட்டு ஒரு நல்ல லக்கேஜ் வந்து உங்களால் இதில் எடுத்துகிட்டு போக முடியும். இன்ஜினோட ஸ்பெக்கில் ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே சேஞ்ச் இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்த அத்தனை 3 பவர் ட்ரெயின் ஆப்ஷன்ஸுமே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். அதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா டீசல் அப்படின்னு சொல்லலாம். இந்த போனட்டை லிஃப்ட் பண்ணுறதுக்கு நல்லாவே வெயிட்டாக வந்து உங்களுக்கு இருக்குது. ஜஸ்ட் இதை பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது டீசல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த 1.5 லிட்டரில் இருக்கிற சிஆர்டிஐ இன்ஜின் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. 114 பிஹெச்பி வந்து பவர் டெலிவரி பண்ணும். 250 Nm டார்க் வந்து உங்களுக்கு அதில் டெலிவரி பண்ணுது. அப்போ நல்ல பவர்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த கிளாவிஸில் வந்து இந்த டீசல் இன்ஜின் டெஃபினட்டாக உங்களுக்கு டெலிவரி பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். கியர் பாக்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் கிடைக்குது. 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டருமே வந்து உங்களுக்கு இதில் கொடுக்குறாங்க. அடுத்த இன்ஜின் ஆப்ஷன் வந்து பெட்ரோலில் 2 இன்ஜின் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸ்மார்ட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஜினோட நேம் வந்து சொல்கிறாங்க. எண்ணெயில் வந்து உங்களுக்கு கிடைக்கிது டர்போ இல்லாமல் 1.5 லிட்டரில். அதோட பவர் டெலிவரி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 114 பிஹெச்பி வந்து பவர் டெலிவரி பண்ணும். 144 Nm வந்து அதோட டார்க்கு. அப்போது ஒரு 7 சீட்டருக்கு இந்த எண்ணெய் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லக்கிஷாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பவர்லாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ இதோட கியர் பாக்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்லி 6 ஸ்பீட் மேனுவல் மட்டும்தான் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இது ஒரு போர்ட் இன்ஜெக்ஷனில் உங்களுக்கு கிடைக்கும். இது அப்படியே பெட்ரோலில் இன்னொரு இன்ஜின் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸ்மார்ட் ஸ்ட்ரீம் டிஜிடிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு டைரக்ட் இன்ஜெக்ஷனில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. வித் டர்போவோட கிடைக்கும். அதில் பார்க்கும்போது க்ளோஸ் டு 157 பிஹெச்பி வந்து பவர் டெலிவரி பண்ணும். 253 Nm டார்க் வந்து டெலிவரி பண்ணுது. ஸோ டீசலை விட கொஞ்சம் பவரே வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டர்போ தான் வந்து இப்போ நம்ம கூட இருக்குது. இதில் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் நம்ம பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி மேனுவல் கிடையாது. பட் இந்த கிளாவிஷில் மேனுவலும் வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. 6 ஸ்பீட் மேனுவல், அதே நேரத்தில் 7 ஸ்பீட் டிசிடியுமே வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கிது. 6 ஸ்பீட் ஐஎம்டியும் உங்களுக்கு இதில் கிடைக்கும். இந்த 3 கியர் பாக்ஸ் ஆப்ஷன் இந்த டர்போ காம்போவில் உங்களுக்கு கிடைக்குது. அந்த சீட் வந்து நீங்கள் பார்க்கலாம். பவர் அட்ஜஸ்டபுளில் 4-வே அட்ஜஸ்டபுளாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து உங்களால் மூவ் பண்ண முடியும். அதே மாதிரி ரிக்ளைனை வந்து உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். அப் அண்ட் டவுன் மேனுவலாக தான் பண்ணணும். அதையும் பவரில் கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி காருக்குள்ளே வந்து உட்காந்துருக்குறோம். ஸோ இந்த காருக்கு உள்ள நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு மாற்றிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த டேஷே வந்து நல்லா ப்ரீமியமாக வந்து உங்களுக்கு மாறி இருக்குது. நிறைய ஃபீச்சர்ஸுமே ஆட் ஆகிருக்கு. ஃப்ரண்ட்டோட டேஷ் வந்து நீங்கள் பாருங்கள், இது கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த ஃபீலுமே வந்து ஒரு மாதிரியான ஒரு ஃபேப்ரிக்கோட ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்குது. லைட்டாக ஒயிட் அண்ட் பிளாக் ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சின்னதாக ஒரு மெட்டல் ஸ்ட்ரிப் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. 12.25 இன்ச்சஸில் 2 டிஸ்பிளே, ஒன்று இன்ஃபோடைன்மெண்ட், இன்னொன்று கிளஸ்டர், கம்ப்ளீட் டிஜிட்டலாக கனெக்டடாக வந்து உங்களுக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே ஒரு அனலாக் ஃபீலுமே வந்து உங்களுக்கு இருக்குது. இல்லை அப்படின்னா இதோட தீமையுமே வந்து உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இங்கே ஸ்டேரிங் அப்கிரேட் ஆகிருக்கு. இதுவுமே சிரோஸில் இருக்கிற சேம் ஸ்டேரிங்கு. டபுள் டீகட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரவுண்டாக இல்லாமல் ஒரு மாதிரி ஆர்ட் ஷேப்பாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. டிரைவ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. இங்கே பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது டிசிடி தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதனால அதுக்குரிய பேடல் ஷிஃப்டர்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் வைப்பருக்குரிய கண்ட்ரோலு ப்ரெஸ் பண்ணோன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். ஸ்ப்ரே வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஒய்டராக வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஃப்ரேம் வைப்பர் தான் இருக்குது, ஃப்ரேம்லெஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ரைட்டில் வந்து
ஹெட்லைட்க்குரிய கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்மே நமக்கு இதில் வருது. ஸ்டேரிங்கில் லெஃப்ட் சைடில் ஆடாஸ்க்குரிய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. லேன் கீப் அசிஸ்ட்டு, அது மாதிரி லேன் சென்ட்ரிங்கு, அடாப்டிவ் க்ரூஸு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஏசியோட கண்ட்ரோல்ஸு ஸ்வாப்பபிளாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம ஹுண்டே வெர்னால வந்து நம்ம இதை பார்த்துருந்தோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது கம்ப்ளீட் இன்ஃபோடைன்மெண்ட்க்குரிய கண்ட்ரோல்ஸாக மாறும் டச் ஸ்க்ரீனில். அதே இது கீழே ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா இது ஏசிக்குரிய கண்ட்ரோல்ஸாக வந்து உங்களுக்கு மாறும். இந்த மாதிரி ஸ்வாப் பண்ணி இந்த டச் ஸ்க்ரீனை வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இங்கே ஆட்டோ டிமில் IRVM வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி ஒரு ஸ்பெக்ஸ் ஹோல்டரும் நம்ம கொடுத்துருக்காங்க. பேனராமிக் சன்ரூஃப் வந்து இதில் நம்ம கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். பிளைண்டர் மட்டும் இப்போ வந்து ஓப்பன் ஆகுது. ஃபுல் லென்த்துக்கு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு MPVக்கு வித் பேனராமிக்ங்கிறப்போ நான் சொன்ன மாதிரி அந்த SUVயோட ஃபீல் வந்து டெஃபினட்டாக இதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே 2 லைட்டு LEDயில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்து டோரோட கனெக்ட் பண்ணி டோர் ஓப்பன் ஆனால் வேணும்னா அதை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். கியர் நாப் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது நான் சொன்ன மாதிரி DCT தான். டிரைவ் மோடு, நியூட்ரலு, ரிவர்ஸு, மேனுவல் மோட்லேயும் நீங்கள் போட்டுக்கலாம். 7 ஸ்பீட் DCT. அப்போது அப் அண்ட் டவுன் வந்து நீங்கள் இதில் வேரி பண்ணிக்க முடியும். இங்கே ஒரு லாக் பட்டனும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரோவோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டோர் ஓப்பன் ஆகிறது 90 டிகிரிலாம் ஓப்பன் ஆகலை. பட் இருந்தாலும் நல்ல ஒரு ஒய்டான ஒரு அப்பச்சர் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ உள்ளே வரலாம். ஸோ ஃப்ளோர் ஹைட் ஓகே. ஸோ இன்க்ரெஸ் வந்து கம்ஃபர்டபுளாக தான் நமக்கு இருக்குது. இப்போ இந்த செகண்ட் ரோ வந்து இதை நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக மூவ் பண்ண முடியும். இது எக்ஸ்ட்ரீம் பேக்கில் தான் இப்போ நம்ம வச்சுருக்கோம். எக்ஸ்ட்ரீம் பேக்கில் வைக்கும்போது எனக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு நீ ஸ்பேஸ் கிடைக்குது. ஓரளவுக்கு நல்லாவே நம்மளால் ஸ்ட்ரெச் பண்ண முடியுது. ஆனால் சீட்டு வந்து இப்படி வச்சுருக்காங்க. 5'8" ஓகே. பட் நீங்கள் 5'5", 5'6" இருந்தீங்கன்னா உங்கள் கால் கீழேயே படாது, மேலே அந்த இடத்துல தான் நிற்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இது இப்படி ஒரு ஸ்லோப் இருக்குது. அதை கொஞ்சம் மாற்றிருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரொம்ப லோவாக தான் இருக்குது. இந்த ரிக்ளைனை உங்களால் மாற்ற முடியும். அதுக்கு இங்கே ஒரு லீவர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வந்து இழுத்தோன்னா இங்கே ரிக்ளைனை உங்களுக்கு தேவையானபடி கம்ஃபர்டபுளாக நீங்கள் வச்சுக்கலாம். 7 சீட்டாக இருந்ததுன்னா இப்போ நம்ம இருக்கிறது ஒரு கேப்டன் சீட்டோட ப்ரொஃபைல் உங்களுக்கு கிடைக்கும். நடுவில் ஒரு பேசேஜும் இருக்குது. இன்கேஸ் கிட்ஸ் உள்ளே போகணுன்னா ஈஸியாக இந்த மாதிரி உள்ளே போய்க்கலாம். அடல்ட்டு கூட நம்மளால் போக முடியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம நடுவில் இன்கேஸ் 7 சீட்டராக இருந்து ஒரு பெஞ்ச் டைப்பாக இருந்ததுன்னா இந்த மிடில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு ஏசியோட த்ரோ வர்றது வந்து கொஞ்சம் டஃப் தான். இங்கே ஒரு சின்ன பட்டன் மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தேர்ட் ரோ போகிறதுக்கு 1 டச் தம்பில் வந்து நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த சீட்டு வந்து அப்படி அழகாக அப்படி மூடி அப்படி நின்றுக்குது. ஸோ இப்போ ஒரு நல்ல ஒரு பேசேஜ் வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். ஸோ உள்ளே போகிறதுக்கு இன்க்ரெஸ் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஒரு அடல்ட்டே வந்து நல்லாவே போகலாம். இப்போ நான் நிற்கிறேன், நீங்கள் பார்க்குறீங்க நான் எந்த அளவுக்கு என்னால் நிற்க முடியுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ரூஃப் வந்து நல்லாவே ஹைட்டாக இருக்குது. ஸோ உள்ளே போய் நான் உட்கார்றேன். ஓகே. ஸோ உட்கார்ந்ததுக்கப்புறமா எனக்கு லெக் ரூமோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த நமக்கு ஹெட்ரெஸ்ட் வந்து நமக்கு இடிக்குது. அதை நான் தூக்கிக்கிறேன். எஸ். ஸோ தூக்குனதுக்கப்புறமா அப்பா. ஸோ உட்கார்ந்ததுக்கப்புறம் நான் நல்ல ரிக்ளைன் ஆகிருக்கேன். ஸோ அதே மாதிரி லெக் ரூம் வந்து இந்த சீட்டை வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டுக்கு மிடில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போதே எனக்கு நீ வந்து லைட்டாக டச் ஆகுது. காலை வந்து ஓரளவுக்கு நல்லா உள்ளே டக் பண்ண முடியுது. அண்டத்தை வந்து வீக்கு தான். ஏன்னா சீட்டோட விட்டே வந்து ரொம்பவே கம்மி தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது கிட்ஸு ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். அடல்ட்டு ஒரு 5'5", 5'6" இருக்காங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். என்னோடய ஹைட் வந்து 5'8". ஸோ அப்போ என்னோடய ஹைட்டுக்கு ஓகேவாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் லாங் ட்ரைவுக்கு கூட கம்ஃபர்டபுளாக போக முடியும். ஒரு 200 to 250 கிலோமீட்டர்ஸ்க்கு இருக்க ஒரு பிரேக் எடுத்து நீங்கள் கீழே இறங்கிக்கிட்டீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நம்ம அந்த கிளாவிஸை டிரைவ் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நான் வந்து ஒரு த்ராட்டில் நான் கொடுக்குறேன். அந்த புல் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. 1.5 லிட்டர் இந்த டர்போ காம்போ வந்து 253 Nm வந்து டார்க் டெலிவரி பண்ணுது. அப்போ நல்லாவே வந்து ஒரு புல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. பட் ஃபுல் லோடில் போகிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு லீனியரான ஒரு பவர் தான் வந்து உங்களுக்கு இது டெலிவரி பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் இந்த GDI டர்போ காம்போ ஒரு சாட்டிஸ்ஃபையிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஒரு SUVயை நம்ம டிரைவ் பண்ணும்போது எந்த மாதிரியான ஒரு ப்ளஷர் கிடைக்குதோ அது வந்து டெஃபினட்டாக இதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் வந்து ரொம்ப லைட் ஃபுட்டில் ஷட்டிலாக தான் நான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன்.
இப்போ கியர் வந்து 7th கியரில் இருக்குது. இப்போ நான் ஒரு ஃபுல் த்ராட்டில் நான் கொடுக்குறேன், அந்த கியர் எப்படி டவுன் ஷிஃப்ட் ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், அப்பா 4th கியருக்கு வந்து டவுன் ஆயிடுச்சு. சடனாக ஒரு பீக் வந்து போகுது, நல்ல ஒரு புல் வந்து கிடைக்குது. அப்போது அந்த ரிஃபைன்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அஃப்கோர்ஸ் அந்த ஹையர் ஆர்பிஎம்மில் அந்த ரெவ் இன்க்ரீஸ் ஆகிறது நல்லா நமக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் இந்த பெட்ரோல் இன்ஜின் அப்படிங்கிறதுனால பெருசாக அந்த ரம்பிள்னஸ் வந்து இல்லை, நாய்ஸ் மட்டும் உள்ளே கேட்குது. பட் சட்டிலாக ஓட்டும் போது ரொம்ப ஸ்மூத்தராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ப்ளசண்ட்டான ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ யூஸ்வலாக ஒரு எம்பிவி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியோடு போகும்போது அவ்வளோ அக்ரெசிவான பவர் வந்து நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த கார் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சஸ்பென்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப சாஃப்டர் சைடில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேமிலி காருக்குரிய அந்த ஒரு கம்ஃபர்ட் தான் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஸ்மூத்தராக சஸ்பென்ஷன் இருக்குது. அதே சிட்டிக்குள்ளே வந்து சின்ன சின்ன அண்டுலேஷன்ஸ் வந்து பெருசாக உங்களுக்கு வந்து உள்ள ஃபீல் ஆகாது. அந்த அளவுக்கு ஒரு ரிஃபைன்டான ஒரு ஸ்மூத்தரான ஒரு சஸ்பென்ஷன். பட் அதே இது ஹைவேல ஒரு செமி லோடில் இப்போ நான் வந்து 2 பேர் தான் போயிட்டுருக்கோம். இந்த கண்டிஷனில் நீங்கள் ஒரு 130 140 போகும்போது ஒரு ஸ்லைட்டாக ஒரு அன்ஸ்டேபிள் வந்து தெரியுது. ஏன்னா சஸ்பென்ஷனுமே வந்து சாஃப்டாக இருக்கிறதுனால. பட் நீங்கள் ஒரு 7 பேரோட ஃபுல்லி லோடரில் போகும்போது அந்த வெயிட்னால கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு ரோட் கிரிப் வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தோ இந்த சஸ்பென்ஷன் வந்து ஒரு சாஃப்டர் சைடில் இருந்தால் கூட இந்த ஸ்டேரிங் வந்து நல்ல ஒரு மேனுவரபிலிட்டி கிடைக்கிது. சிட்டிக்குள்ளே ரொம்ப லைட்டாக கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஹைவேல ஒரு ஹை ஸ்பீடில் போகும்போது ஒரு சூப்பராக ஒரு வெயிட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகுது. இப்போ நம்ம இருக்கிற டிரைவ் மோட் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நம்ம இருக்கிறது ஸ்போர்ட்ஸ் மோடில் தான் இந்த பவர் வந்து நமக்கு கிடைக்குது. நான் வந்து ஒரு ஈகோ மோடில் போட்டு ஒரு த்ராட்டில் வந்து கொடுக்குறேன். அது எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஃபுல் த்ராட்டில் கொடுக்குறேன். ஓ, ஆர்பிஎம் வந்து ரைஸ் ஆகுது. ரெவ் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற புல் வந்து அந்த ஃப்ரண்ட்டில் போகிற ஸ்பீடுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் வந்து நார்மலில் போடுறேன். இப்போ நார்மலில் போட்டிருக்கேன், ஒரு த்ராட்டில் கொடுக்குறேன், டீசெண்டாக இருக்குது. ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற போது ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு சர்ஜ் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. பட் இந்த பெட்ரோல் வெஹிக்கிளை இப்படிலாம் நம்ம அடித்து ஓட்டினோம் அப்படின்னா மைலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கம்பெனி கோட் பண்ணுறது இந்த பெட்ரோலில் டிசிடியில் இந்த டாப் மைலேஜ் அவங்க கிளைம் பண்ணுறது 16.6 கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிளைம் பண்ணுறாங்க. பட் ரியல் லைஃப்பில் ஃபுல் லோடில் ஹைவேல நீங்கள் போகும்போது ஒரு 10 to 11 எதிர்பார்க்கலாம். சிட்டிக்குள்ளே 7 to 8 தான் எதிர்பார்க்க முடியும். இங்கே கிளஸ்டரில் நமக்கு இப்போ காமிக்கிறது 7.9 kmpl வந்து காமிக்குது. அப்போ கேரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக டீசல் தான் ஒரு கரெக்டான சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கம்பெனி கிளைம் பண்ணுறது வந்து ஒரு 17.7 kmpl கிளைம் பண்ணுறாங்க. பட் நிறைய நம்ம யூசர் சொன்ன ஃபீட்பேக் என்னென்னா ரொம்ப செட்டிலாக 80 to 100 நீங்கள் மெயின்டைன் பண்ணி போகிறீங்க அப்படின்னா ஒரு 20 வரைக்கும் கூட மைலேஜ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிட்டிக்குள்ளே 13-14 ரொம்ப கேஷுவலாக மைலேஜ் வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லி. அதனால கேரன்ஸ் ஆர் கிளாவிஸ் நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா டீசல் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் அதில் இந்த BS6க்கு அப்புறமா கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும். அதில் வந்து இந்த DPF அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும். அதே நேரத்தில் இந்த டெஃப் ஆயில் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரச்சனை வரும். பட் அது வந்து நீங்கள் அந்த காரை யூட்டிலைஸ் பண்ணுறீங்க, மந்த்லி ஒரு ஆவரேஜாக ஒரு 1000 கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா அந்த டீசலுங்கிறது ஒரு கரெக்டான சாய்ஸாக வந்து உங்களுக்கு இருக்கும். பட் பெட்ரோல் ஸ்மூத்தராக ரிஃபைண்டாக கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இந்த டர்போ வேரியன்ட் டெஃபினட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மைலேஜ் கண்டிப்பாக நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இந்த ஒரு ஸ்மூத்தரான பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா. இப்போ இதோட பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கேரன்ஸை விட கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த வீடியோவை நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கும்போது ப்ரைஸ் வந்து அன்வீல் ஆகலை. அப்போது கண்டிப்பாக கேரன்ஸை விட ஒரு 1 to 1.5 lakhs அதிகமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்போ டீசல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐ திங்க் ஒரு 23 வரைக்கும் போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. கலர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு 8 கலர்ஸ் வந்து பேசிக்கான கலர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. எல்லாமே சிங்கிள் டோன் கலர்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ மோஸ்ட்லி கேரன்ஸில் இருந்த அத்தனை கலர்ஸுமே வந்து இதுலேயும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஆடாஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம். இந்த காரில் இந்த கிளாவிஸில் லெவல் 2 ஆடாஸ் வந்து புதுசாக உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ் அஃப்கோர்ஸ் நல்லாவே டியூன் ஆகிருக்கு.
பட் லேன் வந்து நல்ல திக்காகவே வந்து உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா இந்த அடாஸ் வந்து கரெக்டாக அந்த லேன் கீப்பெல்லாம் வந்து உங்களுக்கு பிக் பண்ணுது. இப்போ நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக லைன் இருந்தால் மட்டும்தான் அதை பிக் பண்ணுது. ஸோ அடாப்டிவ் க்ரூஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத கூட இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா க்ரூஸை வந்து செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ 54க்கு க்ரூஸ் செட் ஆகிருக்கு. நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு 70ல் இப்போ நான் வந்து க்ரூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு லாரி போகுது. நம்ம அதை ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகுது இருக்குது. 80 கூட வச்சுக்கிறேன். ஓகே, 80ல் இப்போ நான் வச்சுருக்கேன். அந்த லாரி வந்து ரொம்ப ஸ்லோ ஸ்பீடில் தான் போகுது. இதை டிடெக்ட் பண்ணி அந்த ஸ்பீடுக்கு இதை மேட்ச் பண்ணுதா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அது கிட்டத்தட்ட க்ளோஸராக வந்து போயிட்டோம். ஸ்டேரிங்கில் இப்போ வந்து டிடெக்ட் பண்ணிருச்சு. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு வெஹிக்கிள் இருக்குது அப்படிங்கிறத இது டிடெக்ட் பண்ணுது. இப்போது அதுக்கு ஏத்தாப்பில் ஸ்பீடு டிராஸ்டிக்காக லோ ஆகுது. அந்த லாரி வந்து ஐ திங்க் வந்து ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ 60ல் நமக்கு அதை டிடெக்ட் பண்ணி ஸ்பீடை லோ பண்ணிடுச்சு. நான் இண்டிகேட்டர் மட்டும் ரைட் சைடு போடுறேன். போட்டுட்டு லேனை மட்டும் நான் கட் பண்ணி சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிட்டோன்னா ஸ்பீடு பில்ட் ஆகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த 80க்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக போய் அது ரீச் பண்ணுது. அப்போது இந்த அடாப்டிவ் க்ரூஸ் அப்படிங்கிறது எஃபெக்டிவாகவே வந்து ஒர்க் ஆகுது. பட் நீங்கள் கண்டிப்பாக இண்டிகேட்டர் போட்டு தான் லேன் சேஞ்ச் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் அந்த திருப்பியும் அந்த பில்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரூல்ஸ் படியும் அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஹோப் இந்த வீடியோ இந்த கியாவோட கேரன்ஸ் கிளாவிஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.